வெல்கம் டு ட்ரேட் ஸ்டுடியோ கிளப். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் என்டையர் ப்ராசஸ் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 விதமாக நீங்கள் பை பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைக் பேங்க்ஸ் மூலிமா நீங்கள் பை பண்ண முடியுங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பாலிசி பஜார் மூலிமா கால் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க மூலிமா நீங்கள் பை பண்ணலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஜெரோதா, அப்ஸ்டாக், இடி மணி அந்த மாதிரி ஆப்ஸ் மூலிமா நீங்கள் பை பண்ண முடியும். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்சியல் கன்சல்டன்ட் மூலிமா நீங்கள் வந்து பை பண்ண முடியும். ஸோ டோட்டலாக இந்த மாதிரி 4 விதமாக நீங்கள் வந்து உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் பை பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ஸ்கீம் இருக்குங்க. ஒன்று ரெகுலர், ஒன்று டேரக்ட். ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா 1% டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டேரக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருந்ததுனால் ரெகுலரில் 2.5% என்றது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக இருக்குங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலர் டேரக்ட்னு சொல்லிட்டேன். ஸோ எதெல்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும், அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன. டேரக்ட்ல நான் போய் இந்த மூலியமா நீங்க சொன்ன மூலியமா டேரக்ட் ஆப்ஸ் மூலியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, லைக் ஏஜென்ட்ஸ் மூலியமா பண்றது, பேங்க் மூலியமா பண்ணும்போது இன்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரை வச்சு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இன்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குன்றது நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி அனலைஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்காது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். போர்ட்ஃபோலியோ ஃபோக்கஸ்டாக இருக்காது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டைனமிக்காக இருக்குங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருக்காது. ஸோ நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா லைக் இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இன்சூரன்ஸ் கம்பைண்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்கீம்ஸ் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இஎல்எஸ்எஸ்ல நீங்கள் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 3 இயர்ஸ் லாக்கிங் பீரியட்ன்றது இருக்கும். உங்களோட ஃபண்ட்ஸை நீங்கள் விட்ராவே பண்ண முடியாது. ஸோ இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராடக்ட்ல நீங்கள் டேரெக்டாக போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, 5 இயர்ஸ் மினிமம் வந்து தம்போல் மாதிரிங்க. அது 5 வருஷம் உங்களோட காசை நீங்கள் எடுக்கவும் முடியாது. அதோட ரிட்டர்னும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7% மட்டும்தான் உங்களுக்கு அதில் ரிட்டர்னும் கொடுப்பாங்க. இதெல்லாம் தான் டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது. ஸோ நம்ம ரெகுலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இன்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பார் அந்த ஒரு ஃபீல்டில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் உங்களோட ஃபண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைனான்சியல் அட்வைசர், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர்ன்றவர் இருப்பார். 2 பேர் உங்களோட ஃபண்ட்ஸை ஹேண்டில் பண்ணும்போது உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சேஃப்டி கன்சர்ன்றது அந்த இடத்துல வந்துடும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லைக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸில் வந்து அவங்க உங்களுக்கு ரிவ்யூன்றதை பண்ணி கொடுப்பாங்க. மார்க்கெட்டில் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி இன்ஃபர்மேஷன் தான் வந்து ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண 10 வருஷம் விட்டுரு, 20 வருஷம் விட்டுறது அப்படியே க்ரோ ஆகும்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனுங்க. கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பிறகு எவ்ரி 4 மந்த் நம்ம கண்டிப்பாக ஒரு ரிவ்யூன்றது பண்ணணுங்க. ஸோ அப்போ நிறைய டைம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைக்கு போயிட்டு நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். அந்த டைமில் நீங்கள் அதை வாட்ச் பண்ணி நீங்கள் அதை பிளாக் பண்ணி ஒரு சேஃபான ஃபண்ட்ஸ்க்கு நீங்கள் அதை மூவ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது அதை வந்து நீங்கள் ரீஅலோகேஷன்ன்றது கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் எப்போல்லாம் ஃபால் நடக்குதோ அந்த டைம்லலாம் உங்களோட கன்சல்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுவார். டிப்பில் நீங்கள் வந்து ஒரு பொருளை நீங்கள் வந்து 10 ரூபாயில் வாங்குறீங்க, அதே பொருள் நீங்கள் 5 ரூபாயில் கிடைக்குதுன்னா அந்த டைமில் வந்து அவர் உங்களுக்கு கால் பண்ணி கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணுவார். அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதே குவான்டிட்டியை நீங்கள் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ ஸ்கீம் செலெக்ஷனில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் கிட்ட நீங்கள் வந்து ஒரு உங்களோட போர்ட்ஃபோலியோ ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் ரெகுலராக மறுபடியும் போயிட்டு உங்களோட கதையை வந்து ரிப்பீட் பண்ண தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்ககிட்ட பேசும்போது உங்களோட வயசு, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட கோல்ஸ் என்ன, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, எத்தனை வருஷத்துக்கு பண்ண போகிறீங்க, இன்னும் பர்பஸ்க்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி தான் ஸ்கீம் செலெக்ஷன்ன்றது பண்ணுவார். ஸோ மறுபடியும் உங்களோட ஸ்டோரிஸை பற்றி நீங்கள் அவர்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவை இருக்காதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நாலேஜபிள் ஒரு எக்ஸ்பர்ட் பர்சனாக இருப்பார். ஸோ இதுவே நீங்கள் வந்து லைக் பேங்க்ஸ் மூலிமா பண்ணும்போது, லைக் பாலிசி பஜார் மூலிமா பண்ணும்போது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன், அவங்களுக்கு ப்ராடக்ட்ல நாலேஜ் இருக்காது. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நேம் தேஜா, ஸோ நான் கால் பண்ணி ஒரு பேங்க்கில் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே சேலரி பர்சன் தான். ஸோ அதே மாதிரி அவங்க எல்லாமே சேல்ஸ் பர்சன், அவங்களுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் இருக்காது. ஸோ நான் ப்ராடக்ட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில் கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு ஆளாக தான் கை காமிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட கதையை நான் அப்பப்போ அவங்ககிட்ட நான் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. ரெண்டாவது ஒரு பெயின் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா,
எல்லா கஸ்டமர் கேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷில் தாங்க பேசுவாங்க. தமிழில் பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஒரு டிஸ்அட்வான்டேஜுங்க பேங்க் மூலிமா பண்ணும்போது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஏஜென்ட் மூலிமா வந்து நீங்கள் பண்ணும்போது இந்த ஒரு ப்ராப்ளம் வரும். பட் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் மூலிமா பண்ணும்போது இந்த மாதிரி ரிப்பீட் ஜாப்ஸ்ன்றது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நீங்கள் கூலாக ரிலாக்ஸாக உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் கிட்ட கொடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும்போது உங்களோட டோட்டல் போர்ட்ஃபோலியோட வேல்யூன்றது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்ன்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டல் என்டையர் ப்ராசஸையும் நீங்கள் இதில் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பர்சனலாக உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுக்குறேன், என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வி வில் கனெக்ட் அண்ட் வி வில் கிக் ஸ்டார்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அன்டில் see you, bye bye.